சூடுபிடிக்கும் தேர்தல் களம் ஆரம்பமாகும் முக்கிய வேட்பாளர்களின் பிரச்சார பேரணி. பசிலின் அரசியல் சிந்தனையால் பிளவடைந்த ராஜபக்ஷ குடும்பம். வடக்கு மக்களின் வாக்குகளை உற்று நோக்கும் தென்னிலங்கை அரசியல். வரிச்சுமையிலிருந்து நாட்டு மக்களுக்கு விடுதலை நாமலின் திட்டம். வரம்பெற்ற வரிச்சுமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகள் மீண்டும் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ககிராவ பிரதேசத்தில் தனது கட்சி உறுப்பினர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ நேற்று பிற்பகல் ககிராவ பிரதேசத்திற்கு விஜயம் செய்தார். அங்கு நாமல் ராஜபக்ஷவுக்கு கெகிராவ பிரதேச பொதுஜன பெரமுன உறுப்பினர்களிடமிருந்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேவேளை மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசிர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரினால் இது தொடர்பான கடிதம் அலி சாஹிர் மௌலானாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற கட்சியின் உயர்பீட குழு கூட்டத்தில் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா நேற்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செயற்பட்டமையினால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் அவர்களின் வேண்டுகோளின் பிரகாரம் குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சரியான நேரத்தில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் ஏனைய கட்சிகள் தமது ஆதரவு நிலைப்பாட்டை அறிவித்துள்ளதை அடுத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் தேர்தலுக்கு அண்மித்த காலத்தில்தான் எமது நிலைப்பாட்டை அறிவித்தோம். இந்த தடவை அது ஒரு வித்தியாசமாக வர வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. எல்லா வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கையையும் எதிர்பார்க்கின்றோம். அவர்களின் தேர்தல் அறிக்கையில் முழு நாட்டுக்கும் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என பார்த்து சரியான நேரத்தில் அறிவிப்போம் என மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுபீட்சத்தை இலக்காக கொண்டு செயல்படுவதற்கு பதிலாக பசிலின் சிந்தனையை செயல்படுத்தியமையினால் கோட்டாபய ராஜபக்ஷ தனது குடும்பத்துடன் பகைமையை வளர்த்து கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில விசனம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு 3% அதிகமான வாக்குகளை பெறுவது சவாலான விடயம் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சமூகத்தில் பெரும் மரியாதை இருப்பதாகவும் அதனால் அந்த மரியாதையை காப்பாற்றும் வகையில் அவர் அரசியல் மேடைக்கு வரக்கூடாது எனவும் கம்பன்பில எடுத்துரைத்துள்ளார். மேலும் இந்த நாட்டின் அரசியலில் இருந்து பெருமிதத்துடன் மஹிந்தா வெளியேற வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் எனவும் அவர் கூறியுள்ளார். செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களில் சிலர் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று ஆரம்பிக்க உள்ளனர். இம்முறை 39 வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அந்த வகையில் முக்கிய வேட்பாளர்களான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சரத் பொன்சேகா ஆகியோர் தமது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்றனர். சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட பேரணி அனுராதபுரம் சல்காது விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தென் மாகாணத்தில் தனது ஆரம்ப கூட்டங்களை ஆரம்பிக்க உள்ளார். அனைத்து மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீரவின் தேர்தல் பிரச்சார பேரணி இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தேர்தல் பிரச்சாரம் கம்பஹாவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது.
எதிர்வரும் சில நாட்களில் இலங்கையில் பாரிய அரசியல் மாற்றம் நிகழ்வதற்கான நகர்வு ஆரம்பமாகியுள்ளது. இந்த நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இலங்கையை ஆளப்போவது யார் என்ற கேள்வி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த மாற்றமானது பிரதானமாக 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டதாக அமையும் என்பது இலங்கையின் கடந்த கால அரசியல் போக்குகளில் வெளிப்படையாகும். இதில் முதலாவது, சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து வங்குரோத்தான நாட்டை பொருளாதார ரீதியில் மீட்டு தற்போதைய அரசாங்கத்தை இலங்கை வாக்காளர்கள் எப்படி நோக்குகின்றார்கள் என்பது. இரண்டாவதாக, புதிய கட்டடத்தை எட்டியுள்ள இலங்கை அரசியல் அரியாசனத்தில் அமரப்போகும் தலைமையை மக்கள் எவ்வாறு தீர்மானிக்கப் போகின்றார் என்பதாகும். மூன்றாவது, அறகலையவிற்கு பிறகு குடும்ப பாரம்பரிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயக மற்றும் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கத்தை விரும்பும் குடிமக்களின் வாக்குப்பதிவு. இவை மூன்றுமே இலங்கையின் அடுத்த 5 ஆண்டு கால அரசியலை தீர்மானிக்கும் தீர்மானம் மிக்க நகர்வுகளாகும். நடைபெறவுள்ள தேர்தலானது இலங்கை அரசியலில் பிரதானமிக்கவர்களாக கருதப்படும் ரணில், சஜித், அனுர மற்றும் நாமல் ஆகிய பிரதான 4 வேட்பாளர்களை உள்ளடக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பிராம்டனில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என்று அழைக்கப்படும் நினைவு தூபி தொடர்பாக இலங்கையின் கடுமையான ஆட்சேபனைகளை வலியுறுத்தும் வகையில் கனேடிய உயர்ஸ்தானிகருக்கு வெளியுறவு அமைச்சர் அலி ஜப்ரி அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவில் உள்ள பிராம்டனில் உள்ள சிங்கூசி பூங்காவில் 2024 ஆகஸ்ட் 14 இந்த நினைவு சின்னத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது கனடாவில் வாக்கு வங்கி அரசியலை தக்க வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கனடாவிற்குள் வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து பரப்பப்படும் இந்த தவறான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. மேலும் பிரம்டன் நகரசபையின் தவறான அறிவுரையற்ற நடவடிக்கை கனடா மற்றும் இலங்கையில் உள்ள அமைதியை விரும்பும் அனைத்து மக்களையும் புண்படுத்துவதாக உள்ளதாக அமைச்சர் சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை என்று கூறப்படுவது தீங்கிழைக்கும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட புனைகதை என்றும் தேசிய அல்லது சர்வதேச ரீதியில் எந்த ஒரு பொறுப்பான அதிகாரியாலும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அடுத்த 24 மணித்தியாலத்தில் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் இன்று பிற்பகல் வெளியிடப்பட்ட சிவப்பு வானிலை எச்சரிக்கை நாளை பிற்பகல் 1 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை இலங்கையை அண்மித்து தாழ் வளிமண்டலத்தில் காணப்படும் குழப்பநிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பிரதேசங்களில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.